உன் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் என்னை நீ பார்த்து கேட்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு அதிகமாகவே திறமை இருக்கிறது, அதிகமாகவே முயற்சிகளும் செய்கிறேன், அதிகமாக சில சமயத்தில் வெற்றியும் அடைகிறேன், சில சமயத்தில் தோல்வியும் அடைகிறேன். எப்பொழுதும் யாரும் என்னை பெருமையாக பேசுவதில்லை, பாராட்டுவதும் அல்ல. என்னை தாழ்த்தி கூட பேசுகிறார்கள். ஆனா நீ இதை செஞ்சுட்டியே, இந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில பண்ணிட்டியே அப்படின்னு யாருமே என்ன தட்டி கொடுத்து பேசுறது இல்லை. எப்போதுமே எல்லாரும் என்ன தாழ்வாதான் நினைக்கிறாங்க. ஏன் சாயி, நான் இவ்வளவு முயற்சி எடுத்து யாரும் என்ன பாராட்டல, யாரும் என்ன பெருமையா பேசல, அப்போ எந்த ஒரு விஷயமுமே என் வாழ்க்கையில நல்லபடியா நடக்காதா சாயி என்று நீ என்னிடம் கேட்கிறாய். உன்னுடைய மனதுக்கு நீ யார் என்பது உனக்கு தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா? தெரியும். நீ எப்படிப்பட்ட முயற்சி எடுக்கிறாய் என்பது உனக்கு தெரியும். நீ வாழ்க்கையில் எதை சாதிக்க வேண்டும் என்று ஓடுகிறாய் என்பது உனக்கு தெரியும். இதில் மற்றவர்கள் என்ன உன்னை பாராட்ட வேண்டும்? நீ நினைக்கிறாய் உன் பக்கத்தில் இருப்பவர்கள், உன்னோடு படிப்பவர்கள், உன்னோடு இருப்பவர்கள் எல்லாரும் இவனை போன்ற ஒரு மனிதன் இல்லை என்று கூட சொல்கிறார்கள். ஒருவன் சாதாரணமாக இருப்பான், அவனை பார்த்து இவன் நல்ல முயற்சி செய்கிறான், இவன் நல்லவன் என்று பாராட்டுகிறார்கள். ஆனால் இவ்வளவு முயற்சி எடுத்தும் இவ்வளவு விஷயத்தை செய்தும் என்னை யாருமே பாராட்டவில்லை என்ற ஒரு மனக்குழப்பம் உன்னுடைய மனதில் இருக்கிறது. அதற்கு ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன பையன் ஒரு ஆசிரியரிடம் போய் என்னை ஏன் யாரும் பாராட்டவில்லை என்று கேட்கிறான். அதற்கு அந்த ஆசிரியர் சொல்கிறார், இந்த ஊரிலேயே ஒரு ஆள் இருக்கிறார், அந்த ஆளிடம் உன்னை நல்லா பாராட்டுவார் என்று சொல்கிறார். அப்படியா, சொல்லுங்கள், நான் உடனடியாக போய் அவரை சந்திக்கிறேன் என்று. அப்படியா, சரி, அதற்கான வழியை சொல்கிறேன், நீ போய் சந்தித்து விடு என்கின்றார் அந்த ஆசிரியர். நேராக போ, உன்னுடைய வீட்டுக்கு போ. என்னையா ஆசிரியரை வீட்டுக்கு போ சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறத கேளு அப்படிங்கிறாரு. நேரா வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டுல இருக்க கண்ணாடியை போய் குத்து பாரு, அதுல நீ தெரியல, உன்னை நீயே பாராட்டிக்க முதல்ல. இப்ப இருக்கிற காலகட்டத்துல அவங்கவுங்க ஓடிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் பாராட்ட மனசு வர்றது இல்லை, இன்னொரு விஷயம் மற்றவங்களுக்கு பாராட்ட நேரம் கிடைக்கிறது இல்லை, இன்னொரு விஷயம் பாராட்டுனா ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. இதனால அடுத்தவங்க உன்னை பாராட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உன்னுடைய கண்ணாடியை பார்த்து நீ எவ்வளவு பெரிய திறமைசாலி என்பதை நீயே உனக்கு முதல்ல தட்டி கொடுத்து கொண்டு உன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பினார். அந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பையன் வந்துட்டு, என் கண்ணாடி என்னுடைய முகத்தை பார்த்து நானே தட்டி கொடுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா, பாராட்டான்? ஆமா, அதுதான் உண்மை. ஒரு விஷயத்த மட்டும் நான் உனக்கு சொல்றேன். முதல்ல யாருமே என்ன பாராட்டல, என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்காத. உன்னை நீ புரிஞ்சுக்கோ, உன்னை நீயே பாராட்டிக்கோ. உனக்கு ஆறுதல் யாரும் சொல்லல அப்படின்னு நினைக்காத, உனக்கு நீயே ஆறுதலை சொல்லிக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கல அப்படின்னு நினைக்காத. நீ நினைச்சுக்கோ, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நிறைய வேலை பார்க்கணும், நான் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல, வேலை பார்த்துட்டு இருக்க விஷயத்துல நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் பிடிச்சமான வாழ்க்கையை வாழணும், பிடிச்சமான துணை கிடைக்கணும் இப்படின்னு நீயே உன்னை எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயங்களை நீ ஆறுதலாக சொல்லிக்க. முயற்சிகளை எடுக்கிற, ஆனா முயற்சிகளானது உனக்கு அவ்வளவு தூரம் உனக்கு தரலன்னா, ஒரு வெற்றியை தரல அப்படிங்கும் போது தோல்வி அடைஞ்சிடாத. உன்னை நீயே ஊக்குவித்துக்கொள். யாரோ ஒருவர் உன்னை தட்டி கொடுத்து நீ இதை செய் அதை செய்யன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உன்னை ஓடு ஓடு ஓடுன்னு யாரும் துரத்திட்டேலாம் இருக்க மாட்டாங்க. இந்த விஷயத்த செஞ்சாதான் இந்த விஷயம் நடக்கும்னு உனக்கே தோண ஆரம்பிக்கும். அது எப்போனா உன்னை நீயே தேத்திக்கும் போதுதான். ஒரு தப்பான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்குள்ளேயே மூழ்கிடாம அந்த விஷயத்துல இருந்து வெளியே வரதுக்கு பாரு. காலம் முழுக்க உனக்கு தவறான விஷயம் நடக்காது. அதே மாதிரி ஒருத்தவன் உன்னை அடிக்கடி நீ நல்லாயிட்ட அப்படின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த மனசும் இருக்கிறது இல்ல. கண்ணாடியை பார்த்து நீ நல்லாயிட்ட, உன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது, நீ எவ்வளவு பெரிய விஷயத்த செய்யற தெரியுமா,
நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? உனக்கு இருக்கிற திறமை வேற யாருக்குமே இல்ல. நீதான் இந்த அத்தனை விஷயத்தையும் நல்லபடியா செய்யறேன்னு கண்ணாடிக்கு முன்ன நின்னு பேசு. பேசுறதுக்கு ஆளே இல்ல, அழுகிறதுக்கு ஆளே இல்ல, ஒரு கட்டி பிடிச்ச மனசுல சொல்றதுக்கு ஆளே இல்ல நினைக்காத. கண்ணாடியை போய் பாரு, உனக்கு நீ இருக்க. உன்னை விட ஆறுதல் சொல்ல யாரு வேணும்? கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசு. என்ன பேசணுமோ பேசு. உன்னை நீயே திட்டணும்னா கூட கண்ணாடிக்கு முன்னாடி திட்டு. காலை எந்திரிச்சு நேரடியா எழுந்து வந்து உன் கண்ணாடிய பார்த்து, இன்னைக்கு எவ்வளவு நீ அழகா இருக்க, இன்னைக்கு எவ்வளவு நீ பாக்குறதுக்கு லட்சணமா இருக்க, இன்னைக்கு நீ ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்க போற அப்படின்னு தெரியுதே உன் முகத்துல, அதுக்கான சந்தோஷம் தெரியுதுன்னு சொல்லிப்பாரு. ஏதோ ஒரு விஷயத்த நீ சாதிப்ப. ஒவ்வொரு நாளும் உனக்காக உருவாக்குனதுதான். ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு சம்பந்தமானதுதான். இன்னைக்கு நீ இந்த விஷயத்த கேட்கிற அப்படின்னா கூடிய சீக்கிரமா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனமும் மாற ஆரம்பிக்கும். இது வரைக்கும் யாருமே உன்னை மனசால தட்டி கொடுக்கலன்னா நீ தட்டி கொடுத்துக்கோ. நீ உன்னுடைய வாழ்க்கையில தோல்வி அடைகிறனா, தோல்வியா நீயா அடைய மாட்ட அப்படின்னு நீ சொல்லி தட்டி கொடுத்துக்கோ. கலங்காத. எந்த ஒரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில உடைஞ்சு போகாது. எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும்னு நம்பு. அடுத்தவன் சொல்லிதான் நீ நம்பணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. யாரையும் எப்பொழுதும் இவங்க இதை செய்வாங்க அவங்க அதை செய்வாங்கன்னு நம்பாத. எப்போதும் நீ உன்னை நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில பாராட்டுறதா இருந்தாலும் நீயே உன்னை பாராட்டிக்கோ. உனக்கு ஒரு விஷயத்த செய்யணும்னா அதை நீயே செஞ்சுக்கோ. இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு எப்போதும் யாரையும் நம்பி ஏமாந்துடாதம்மா. ஏன்னா யாரையாவது ஒருத்தவங்களை நம்பி இவங்க இதை செய்வோம், இவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்த செய்வோம், அவங்க நம்ம பாராட்டணும்னு நினைச்சு செஞ்சேன்னு வச்சுக்கோ, அவங்க ஒண்ணு பாராட்டலன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல உடஞ்சிருவேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபர் உனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நபருக்காக ஒரு ஆசையா ஒரு விஷயத்த சர்ப்ரைஸா பண்ற. அந்த நபர் உன்னை பாராட்டியோ எனக்காக நீ இவ்வளவு பண்ணிருக்கியே அப்படின்னு பாராட்டினா பரவாயில்ல. ஏன்னா நீ எனக்காக இதெல்லாம் பண்ணிருக்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு உன்னை பாராட்டலன்னு வச்சுக்கோ. ஏன் அப்போ மனசு எப்படி வலிக்கும்? அதனால் எப்பொழுதும் எதையும் நினைத்து கவலைப்படாமல் உனக்கு நீ என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்து சந்தோஷமாக இரு. எல்லா நாளும் எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உன்னை பாராட்டி உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமாக உன்னை பாராட்டி வாழ வைப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.